அனைவருக்கும் வணக்கம். சிறடிகை சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சின்னு பார்ப்போம். மீனா முத்து 2 பேர் வீட்டில் இருக்காங்க. முத்து வராரு. மீனா மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க இந்த வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்பா எங்கன்னு? மாமா வெளியில் போயிருக்காங்க. அம்மா மொட்டை மாடியில் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்களே. சரி இங்கே வாவே அப்படின்ட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. என்னங்க அப்படிங்கிறாங்க. இந்த ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இதில் 2500 இருக்குன்னு. 2500 ஏதுங்கண்ணே? இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் அப்படியே ஃபுல்லாக காரை நிப்பாட்டாமல் ஓட்டிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. காலையில் காரில் ஏறினதான் இப்போ வரைக்கும் நான் இப்போ தான் இறங்கியிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. காரை நிப்பாட்டாமல் அப்படி எப்படிங்க உள்ளே இந்த கஸ்டமரெல்லாம் இறக்கி விட்டுட்டு வேறு கஸ்டமர் ஏற்றிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. நக்கலாம் உனக்குன்னு சும்மா கேட்டேங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. நம்ம வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இல்லை, அதுலேருந்து இப்போ அதுக்காக இப்போந்தே சேர்த்து வச்சா தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபா பத்திரமா வச்சிரு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு நான் கூட இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு 4 கடைக்கெல்லாம் புதுசாக பூ கொடுத்தேன். ஸோ அதில் எனக்கு வந்து இன்றைக்கி 750 ரூபா வந்துச்சு. நானும் வீடு கட்டுறதுக்காக சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து வீடு கட்டிடுவோமா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க கண்டிப்பாக நம்பிக்கை வைங்க அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அண்ணார் ஒரு டப்பா எடுக்கிறாங்க. பாக்ஸ் எடுத்து நம்மளுக்கு வர ரூபா எல்லாத்தையும் இந்த பாக்ஸில் சேர்த்து வைப்போம். இந்த பாக்ஸில் வந்து நிறைஞ்ச உடனே நம்ம இதை எடுத்து பேங்க்கில் போட்டலாம் சரியா அப்படிங்கிறாங்க. ஓகே மீனா. மீனா கால்லாம் ரொம்ப வலிக்குது மீனா அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் வேறு உங்களுக்கு தேவையில்லாமல் சபதம் போட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, பொண்டாட்டி சபதம் போடுறதுல புருஷனுக்கு வேறு பாதி பங்கு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் காலுக்கு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிக்கோங்க, நான் போய் உங்களுக்கு காலுக்கு வெந்நி வச்சு சுடுதண்ணி வச்சு கொண்டுட்டு வரேன் ஒத்தனை கொடுக்குறக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வேணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒத்தனை வச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோ உங்களுக்கு சரியாக போயிடும். ஆமாம் அந்த கிளச்சு கியரு பிரேக்கு மாறி மாறி போட்டு காலெலாம் பயங்கரமாக வலிக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் இப்போ போய் சுடுதண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மீனா, அப்பா வந்துடுவாங்களே. இல்லை மாமா லேட்டாக வருவேன் தான் சொல்லிட்டு தான் போனாங்க, நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் சுடுதண்ணி கொண்டு தரேன். சுடுதண்ணி கொண்டுட்டு வந்துடுறாங்க. மீனா ரொம்ப சுடுமான்னு. அப்படிலாம் இல்லைங்க, பொறுக்கிற சூடாக தான் இருக்குது, இருங்க நான் வச்சு விட்டேன் உங்களுக்கு அப்படின்ட்டு ஒத்தனை வைக்கிறாங்க. மீனா வந்து ஒத்தனை கொடுத்துட்ருக்காங்க. கரெக்டாக விஜயா வராங்க. விஜயா வந்துட்டு சத்தத்தை கேட்டு பார்க்குறாங்க. ஐயோ சுடுது மீனா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வழியெல்லாம் உங்களுக்கு சரியாகணுங்க, அப்போ இந்த சுட கொஞ்சம் பொறுத்துக்கோங்கட்டு ஒத்தனை கொடுக்குறாங்க. இதே விஜயை பார்த்துட்டு என்ன இவங்க என்ன காலுக்கு ஒத்தனை கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இருந்தாலும் பரவாயில்ல, இவன் குடிச்சிட்டு வந்து தாந்துன்னு ஆவுன்னு கத்துறியான், ஆனால் பொண்டாட்டி எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக தான் வச்சுருக்கான், காலுக்கு ஒத்தனை கொடுக்கலாம் வைக்கிறியா, ஆனால் மற்ற 2க்கு தான் தத்தியாக இருக்குது. இந்த ரவியை கொண்டு வந்து பார்த்துட்டு வர சொல்லணும். ஆனால் இந்த மீனாவும் முத்து எப்படியோ கைக்குள்ளே போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் நடக்க முடியல. ஸோ முத்து வந்து பொண்டாட்டியை வந்து கரெக்டாக கையாளுறான், கரெக்டாக அடக்கி வச்சுருக்கான். ரவியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு இவர் உள்ளே போகிறாங்க. மீனா வந்து அடுத்து இங்கே கொடுத்துருக்கும்போது முத்து சொல்கிறாரு, அப்படியே காலில் அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி நல்லா இருக்குது மீனா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குல்ல, அப்போ தான் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீயும் பூ கட்டுற வேலை பார்க்குற நாள் ஃபுல்லாக நின்றுட்டே இருக்க, உனக்கு அப்போ கால் வலிக்கும் கையெல்லாம் வலிக்கும் தானே அப்படிங்கிறாங்க. கையை பிடிச்சி அமுக்கிறாரு. அதெல்லாம் பழகி போச்சுங்கண்ணே. அது என்னது பழகி போகிறது, குடு நான் உனக்கு வந்து கையில் வந்து பிடிச்சி விட்றேன் அப்படின்ட்டு கையை பிடிக்கிறாங்க. வேண்டாங்கண்ணே நீ முதல் அதை கீழே வைன்ட்டு இவர் கீழே இறங்கி உட்காந்து கையெல்லாம் பிடிச்சி விட்றாரு. இந்த கேப்பில் அந்த அம்மா போய் ரவியை கூப்பிட்றாங்க. ரவி இங்கே வாடா அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு. ஸ்ருதி எங்கடா அப்படின்னு. ஸ்ருதி குளிச்சுட்டு இருக்காமனே. அவள் காலையில் சீக்கிரமாக டப்பிங் போயிட்டா, இப்போ வந்து குளிச்சுட்டு வந்து சாப்பிட வரேன் இருக்கா, சாப்பாடு ரெடியாக தானே இருக்கு. அதெல்லாம் ரெடியாக இருக்குடா, நீ ஏன்டா இப்படி இருக்குன்னு. நான் என்னம்மா நான் நல்லா தானே இருக்கேன்னு. இல்லைடா ரவி வந்து நீ அவளுக்கு பொண்டாட்டியா இல்லை அவன் உனக்கு பொண்டாட்டியா, யாருக்கு புருஷனாக இருக்கீங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா. அவள் எப்போ பார்த்தாலும் உன்னை வாடா போடாங்கிறா, அவள் காலை மேலே உன் மேலே தூக்கி போட்டு காலை அமுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நெய் பறிச்சு போட சொல்கிறா. நீ என்ன எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காடா, நீங்கள் வந்து பாரு உங்கள் அண்ணன் எப்படி அவன் பொண்டாட்டியை அடைக்க ஆடுறான்னு சொல்லி வந்து பாரு அப்படிங்கிறாங்க. இருக்கட்டுமா நீ வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜயை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. ஆனால் பார்த்தா விஜயை பார்க்குறவங்களையே முத்து வந்து மீனா கையை ஷோல்டரில் வச்சுக்கிட்டு இவங்க கையை பிடிக்க காலை பிடிக்கன்னு மீனாக்கு இதெல்லாம் பிடிச்சிட்ருக்காரு. ஐயோ நான் பெற்ற 3மே இப்படி பொண்டாட்டி தசனாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஐயோ தலையில் அடிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்தவங்க வந்து ஒத்தனத்தெல்லாம் கொடுத்துட்டு எந்திரிச்சு அந்த கொண்டு வந்த தண்ணியெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் கரெக்டாக அண்ணாமலை வராரு. என்னடா என்ன நடக்குதுன்னு. அது இல்லைப்பா ஒன்றும் இல்லை, சும்மா கால் வலிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. இல்லைம்மா கால் வலிக்குது, நாங்கள் அதுக்கு தான் ஒத்தனை கொடுத்துட்ருக்கேன்னு. ஏன்டா சனி ஞாயிறுன்னு பார்க்காம எல்லா நாளும் இப்படி கார் ஓட்டிகிட்டு இருந்தால் கால் வலிக்க தானடா செய்யணும். இப்போ நம்மளுக்குலாம் இதுக்குப்பா சனி ஞாயிறு லீவு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. சரி நான் அடுத்து கையில் வந்து என்னமோ வச்சுருக்காரு. ஆமாம் என்னப்பா இதுன்னு. பொம்மைடானே. பொம்மை வச்சு விளையாடுற மாதிரி இங்கே சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் யாருமே இல்லையப்பா, இனிமேல் சின்ன குழந்தை வரனா அதுக்கு ரெடி பண்ண தான் செய்யணும் அப்படின்ட்டு அவர் வேறு வைக்கப்பட்டுட்டு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவர் பொம்மை யாருக்குன்னு, இது வந்து குழந்தைங்களுக்கு இல்லைடா, விளையாடுற பொம்மை கிடையாது, உங்கள் அம்மாவுக்கா அம்மா என்ன சின்ன குழந்தைய பொம்மை வச்சு விளையாடுற பொம்மை கிடையாடா, சிந்திக்க வைக்கிறது, அவளை சிந்திக்க வைக்கணும், அவளை எங்கம்மான்னு கிச்சனில் இருக்காங்க. சரி நான் அந்த வரேன் உனக்கு பிற சொல்கிறேன் விவரமான்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ உங்களுக்கு கால்வலி சரியாக போச்சு, அப்போ குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி டவலாக எடுத்து கொடுக்குறாங்க. கால்வலி சரியாக போச்சு, ஆனால் இன்னொரு மருந்து இருக்குது கொஞ்சம் அப்படியே அப்படின்னுங்கிறாங்க. என்னது தைலமாக தேய்ச்சி விடுவானே, இது வெளியே போடுறது கிடையாது, இது உள்ளே போடுறது, லைட்டாக சின்ன கட்டிங் போட்டால் இது அப்படியே சரியாயிரும், காலையில் எழுந்துச்சு வச்சுக்கோ ஃப்ரெஷ் ஆயிரும். என்ன அப்படியா, எனக்கும் கை கால்லாம் வலிக்குது, எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வாங்க, 2 பேரும் சேர்ந்து உட்காந்து நடு வீட்டில் உட்காந்து அடிப்போம் சரியா அப்படிங்கிறாங்க. என்ன இப்படிலாம் சொல்கிறேன்னு பிற என்ன சொல்கிறது.
அடுத்து அண்ணாமலை வாங்கிட்டு வந்த பொம்மையை ஹாலில் உட்காந்து பிரித்து எடுத்துகிட்டு இருக்காரு. விஜயா விஜயா அப்படிங்கிறாங்க. சரி இவங்களும் உள்ளே வந்துடுறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லா ஆம்பளை பையங்களும் அப்படி தான் இருக்காங்க. இந்த முத்தும் கடைசி பார்த்தா அப்படி தான் இருக்கான். மீனாவுக்கு கை அமைக்க விடாம கால் அமைக்க விடாம உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் என்னன்னு கேளுங்கன்னா நீங்கள் கேட்க கூட மாட்டேங்கிறீங்க. இந்த கன்றாவியெல்லாம் கண்ணால் பார்க்க கூட முடியல, கேட்கவும் முடியல காதால் அப்படிங்கிறாங்க. இவங்களை திருத்தவும் முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அவர் வந்து அதுக்கு தான் இந்த பொம்மையை உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்னது பொம்மையா? ஆமாம், காந்தி தத்துவம் சொன்னேன். இந்த குரங்கு பொம்மை இதில் 3 பொம்மை இருக்கா? நீ இப்போ தானே சொன்ன அவங்க சொல்கிறதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியலன்னு. அவங்களுடைய ரூம்குள்ளே நடக்கிற விஷயத்தை நீ வந்து கண்டுக்கிடாத மாதிரி பார்க்காத மாதிரி ஒதுங்கிடணும். அதுக்கு தான் இந்த பொம்மை இருக்குது. அடுத்து அவங்களோட வந்து எந்த இதுவும் பேச முடியல, அவங்கள திருத்த முடியலன்னு சொல்கிறியே, அது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க என்ன வேணாலும் பேசுகிறாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும். நீ அதை எதையும் திருத்துறேங்கிற பேரில் போய் நீ ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டு கருத்தை சொல்லாத. அதுக்காக இந்த பொம்மை மாதிரி வாயை மூடிட்டு இருந்துரு. அடுத்து அவங்க பேசுகிறத காதால் கேட்க கூட முடியல, அந்தளவுக்கு பேசுகிறாங்கங்கிறீல, அது அவங்கள 2 பேருக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங். அதில் போய் நீ அவங்க என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்கன்னு காதை நுழைச்சி கேட்கக்கூடாது. அதனால தான் தேவையில்லாத விஷயத்தை கேட்க வேணாம்னு சொல்லி காதை பொத்திக்கோங்கிறாங்க. ஸோ இந்த குரங்கு பொம்மை சொல்கிற காந்தி தத்துவத்தை நீ ஃபாலோ பண்ணாலே போதும். நீ மட்டும் இல்லை, இந்த வீடு நாடு எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறாங்க. அதுக்காக அவங்கள எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறீங்களே, அதெல்லாம் நான் சொல்லலை. கல்யாணத்தை முடிகிற வரைக்கும் அவங்களாம் நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்களுடைய சுதந்திரத்துக்கு அவங்களுடைய இஷ்டத்துக்கு எல்லாமே செய்வாங்க. அதை நீ தடுக்கக்கூடாது. அதையும் நீ கண்ட்ரோல் பண்ண வச்சுக்கோ. போக போக அவங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பு வந்துடும், பாசங்கிற ஒன்று இல்லாமல் போயிடும். ஸோ அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ விடு நீ அப்படிங்கிறாங்க. கடைசி எனக்கு குரங்கு பொம்மையே ஆக்கிட்டீங்கல்ல, நீ கடைசிலேருந்து குரங்கு இல்லை, நீ முதல்ல இருந்தே இதுதான் அப்படிங்கிறாங்க. போங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. இந்த குரங்கு பொம்மையோட தத்துவம் காந்தியோட தத்துவம் உனக்கெல்லாம் எங்கே புரிய போகுது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார்.